நம்ம அந்த குறை காரியத்தை ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோமா அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் நன்றி சொல்லுங்க. Give thanks always. இங்க பாருங்க, இயேசு நமக்கு வெளிச்சமாக உதித்தாரு. அந்த நாள்ல இந்த கிழக்கில நட்சத்திர பணிந்து கொண்டு சாஸ்திரிகள் வந்தார்கள். ஒவ்வொரு நட்சத்திரம், வானத்துல இருக்க நட்சத்திரம் பேர் இருக்கு தெரியுங்களா? நீங்க உங்களோட போன்ல நீங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்க அநேக அப்ளிகேஷன் ஆப்ஸ் இருக்குது இந்த நட்சத்திரத்தை பார்க்கறதுக்கு, சரிங்களா? நீங்க கூகுள்ல போயிட்டு ஆப்ஸ் ஃபார் ஸ்டார்ஸ் அப்படி ஏதாவது நீங்க தட்டிங்களா, நிறைய அப்ளிகேஷன் வரும். அதுல ஏதாவது ஒன்று நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ராத்திரியில உங்க போன் எடுத்து நீங்க வானத்துக்கிட்ட நீங்க வச்சீங்கன்னா அந்த போன்ல ஒவ்வொரு டாட்ல எல்லா நட்சத்திர பேரும் சொல்லும், காமிக்கும். இந்த நட்சத்திரம் என்ன, இந்த நட்சத்திரம். அதனாலதான் சாஸ்திரிகளுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் இல்ல, இந்த நட்சத்திரம் ஒரு வித்தியாசமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இது தோன்றுனது ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு. அந்த ராஜாவை எல்லாரும் ஈஸ்ட்ல இருந்து, அந்த கிழக்குல இருந்து 3 பேர் வரல தெரியுங்களா, அநேக பேர் கிளம்பி வந்தாங்க. எல்லா வானசாஸ்திரிகளுக்கும் அந்த நட்சத்திரம் தெரியும். இந்த நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரத்துல, இந்த நட்சத்திரம் தோண்டவே தோண்டாது. இந்த நட்சத்திரம் தோணுனா ஒரு ராஜா பிறந்திருக்காரு. அதனாலதான் ஒரு ராஜாக்கு என்னென்ன மரியாதை செலுத்தணுமோ அந்த பொருட்கள் கொண்டு வருவாங்க. அந்த பொருட்கள் கொண்டு இயேசு கிட்ட கொடுத்தாங்க. பாருங்க, இயேசுவோட பிறப்பு ஒரு அதிசயம். அவர் பேரே அதிசயம், வண்டர்ஃபுல் காட். அந்த அதிசயமான கர்த்தரை அந்த கடவுளை தான் நம்ம பணிந்து கொண்டிருக்கோம் இன்ன வரைக்கும். ஆனா நம்ம எவ்வளவு தூரம் அந்த அதிசயமானவரை நம்ம தேடுறோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம அதிக நேரத்தில் நம்ம முன்னேறாம இருக்கிற காரணமே நம்ம வாயினாலே தான். தவளை தன் வாயால கெடுன்னு சொல்லுவாங்களே, இதுதான் நடக்குது. நம்ம வாயாலே சில நேரம் நம்ம கட்டு போயிடுவோம். ஏன் சொல்லுங்க, நம்ம அப்படிதான் பேசுறோம். நான் உங்களை கடுமையா கடிந்து கொண்டுகிட்டு நான் சொல்ல வரல. நம்ம ஒன்று 4 நாள் இருக்கும்போது நம்ம அநேக தீர்மானம் எடுப்போம். நீங்க எடுக்க நோ ப்ராப்ளம். அந்த தீர்மானத்துக்கு பிரகாரம் நம்ம ஆண்டவருக்கு ஒரு லிஸ்ட் போட்டு என்னென்ன காரியம் நம்ம செஞ்சாரோ நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இது செஞ்சீங்கப்பா, இது செஞ்சீங்கப்பா. ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க. வேலை இல்லாம இருந்த வேலையை கொடுத்தீங்களே, எவ்வளோ பிஸ்னஸ்ல அநேக பேர் கிடைக்காம எனக்கு கிடைச்சிச்சு இந்த பிஸ்னஸ்லாம், இந்த வாய்ப்பு கொடுத்தீங்களே. இதெல்லாம் சில நேரத்தில் நம்ம இன்னமும் ஆசீர்வாதமா நல்லா இருக்கு.